சுனில் தேவ் டைரக்ஷன்ல எஸ்பி சித்தார்த், சைத்தன்யா பிரதாப், சரித்திரன், ஆனந்த் நாக், மேத்யூ வர்கீஸ், ஜேஎஸ் கவி, பர்வேஸ் முஷ்ரப், அக்ஷதா அஜித், அருண் பாண்டியன்லாம் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் அதோமுகம். எஸ்பி சித்தார்த் தன்னோட வைஃப் சைத்தன்யா பிரதாப் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியில பண்ண சர்ப்ரைஸா செகண்ட் ஆனிவர்சரியில பீட் பண்ணணும்னு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்றாரு. ஆனா அதுல மொக்க வாங்குறாரு. அப்புறம் ஆபீஸ்ல ஒருத்தர்கிட்ட அவரோட லவர் அவர் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணாருன்னு கேட்க ஹிடன் ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கே தெரியாம அவங்க கியூட் ரியாக்ஷனை கேப்சர் பண்ணி சர்ப்ரைஸா ஒரு வீடியோ பண்ணேன்னு சொல்ல எஸ்பி சித்தார்த்தும் சைத்தன்யா போன்ல அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றாரு. அதுக்கப்புறம் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த அதோமுகம். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 10 minutes. படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்ட் வரைக்குமே அங்கங்க சில மைனர் லேக்ஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டா இருந்துச்சு. ஆனாலுமே ஸ்கிரீன் பிளே நல்லாவே எங்கேஜிங்கா இருந்துச்சு. படத்தோட பெரிய பிளஸ் படத்துல வர ட்விஸ்ட் தான். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல வந்துட்டே இருக்கும். இந்த ஒன்லைன் கேட்டதும் நம்ம ஒண்ணு நினைப்போம், அதான் நடக்கிற மாதிரியே கொண்டு போயிட்டு நம்ம நினைக்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்க்கு அப்புறம் இன்னொன்னு அதை விட வேற மாதிரின்னு மோஸ்ட் ஆஃப் த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அன்பிரெடிக்டபிளா இருந்துச்சு. எஸ்பி சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் செம. படத்திலேயே ஸ்கிரீன் ஸ்பேஸ் அண்ட் ஸ்கோப் இவருக்கு தான் அதிகம். ரியலிஸ்டிக்கா எல்லா சீன்ஸ்லயும் மெச்சூர்ட் அண்ட் செட்டில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சைத்தன்யா பிரதாப்போட ரோல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் செம. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சரித்திரன், ஜேஎஸ் கவி, ஆனந்த் நாக், மேத்யூ வர்கீஸ்னு எல்லாருமே கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. அருண் பாண்டியன் கேமியோன்னு சொன்னாங்க. காணுமேனு தேடுற டைம்ல தான் வருவாரு. ஆனா அவரோட ரோலுமே செம. கனா காணும் காலங்கள், பர்வேஸ் முஷ்ரப் அண்ட் அக்ஷதா அஜித் ஃபேன்ஸ் உங்களுக்கு மட்டும் டிசப்பாயின்மெண்ட் தான். இவங்க வரதே 1 or 2 minutes கிட்ட தான். யூடியூப்ல ரிலீஸ் ஆன மாறாதே சாங்கும் ட்ரிம் பண்ணிட்டாங்க. ஆனா அதுவும் நல்லதுதான். அந்த பிளேஸ்ல அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருந்திருக்கும். வாரெண்டி பொண்டாட்டி சாங் கூட ஒரு பேக்ரவுண்ட் ராப் மாதிரி தான் வரும். ஃபுல் சாங் படம் முடிஞ்சு எண்ட் கிரெடிட்ஸ்ல தான் வரும். சாங்ஸ் டீவியேஷனா இருக்கும்னு அதையும் ட்ரிம் பண்ணது ஸ்மார்ட் மூவ். ஆனா மணிகண்டன் முரளி மியூசிக்ல இந்த 2 சாங்குமே கேட்க நல்லா தான் இருக்கு. டெக்னிக்கலாவும் இது ஒரு செம ஸ்ட்ராங்கான பிலிம். சரண் ராகவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அல்டிமேட்டா இருந்துச்சு. அருண் விஜயகுமாரோட சினிமாட்டோகிராஃபி, விஷ்ணு விஜயனோட எடிட்டிங் சான்ஸே இல்ல, வேற லெவல். ஃபிலிம் பை சுனில் தேவ்னு வரும்போதே கிளம்பிடாதீங்க. அதுக்கப்புறமும் ஒரு மேஜர் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதோமுகம் டைட்டில் கூட இந்த ஸ்டோரிக்கு செம ஆப்ட். ஓவராலா பார்த்தா ஒரு சில மைனர் லேக்ஸ் அண்ட் ஸ்லோ பேஸ் தவிர இந்த படத்துக்கு மைனஸ்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஃபுல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட த்ரில்லர் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த அதோமுகமா ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். ரீசெண்டா மலையாளம் சினிமா ராக்கிங், தமிழ் சினிமா ஸ்லீப்பிங்னு மீம் போட்டவங்களுக்குலாம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். தமிழ் சினிமா தூங்கல, தமிழ் படத்தை பார்க்காம நீங்க தான் தூங்கிட்டு இருக்கீங்க. மஞ்சுமல் பாய்ஸ் எல்லா தியேட்டர்ஸ்லயும் ஒரு ஸ்கிரீனுக்கு 2 ஸ்கிரீனா ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆனா அதோமுகம் ரொம்ப லிமிடெட் ஸ்கிரீன்ஸ்ல லிமிடெட் ஆடியன்ஸோட தான் இருக்கு. நான் மஞ்சுமல் பாய்ஸை இந்த படத்தோட கம்பேர் பண்ணல, ரெண்டையும் கம்பேர் பண்ணவும் முடியாது. ஆனா அந்த ஜேர்னருக்கு அது எவ்வளவு நல்ல படமோ அதோமுகமும் இந்த ஜேர்னருக்கு வர்த்தான ஒரு படம் தான். ஸோ படமே பார்க்காம ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி தமிழ்ல வர குட் ஃபிலிம்ஸையும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.